குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அன்பான செல்லங்கள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது உயிரான ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம வெளியூருக்குலாம் போகிறோம், அப்போ நமக்கு ஒரு சேஃப் ட்ராவல் வேணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் சேஃப் ட்ராவல் அப்படின்னு மூணு தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா. எதை நம்ம செய்ய போகிறப்ப யோசிக்கணும். ஒரு ஊருக்கு பரப்புறீங்கன்னா ஒரு வயிற்று வலி மாத்திரை இல்லையா, ஒரு முக்கியமாக ஜலதோஷம் மாத்திரை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் பர்டிகுலர்லி ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ முதல்ல அதில் என்ன இருக்கணும், உங்கள் மெடிசன் கிட்டும் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஊரை போல் இடக்கு பறக்கிற போய் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்க முடியாது எந்த ஊர்லேயும். அதான் இந்தியாவில் வேறு எங்கேயுமே போய் இப்படி படக்கு நந்தி வாங்கிட முடியாது, புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வச்சுக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். சேஃப் ட்ராவல். அது மட்டும் இல்லை, சேஃப் ட்ராவலுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, கார்ட்ஸ் இருக்குது. ஒரு தோத்துக்கா, ஒரு அனுபீஸ், இதெல்லாம் வச்சுக்காம போகாதீங்க. அது என்னது கேட்டு வாங்கிக்கோங்க. எனர்ஜினஸில் இது கட்டாயம். சில விஷயத்த கட்டாயம் சொல்கிறேன்னா வேற எங்கேயும் இல்லை, அது கட்டாயம் நீங்கள் செய்யணும் அர்த்தம், புரிஞ்சுதா? அடுத்தது ஒரு கதை சொல்லுவோம். ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி என்ன பண்ணால் தன் பையனை நல்லா படிக்கட்டும்னு சொல்லி கிராமத்துலேருந்து கொண்டு போய் சென்னையில் படிக்க வச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் நிறையா விவசாயத்தில் நிறையா நிலக்கடலை பயிர்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால நிலக்கடலையே பயிர்ட்டு இருந்தார். அது ரொம்ப ரொம்ப நிலக்கடலை ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிது. அப்போ அவர் நினச்சாரு, நம்மளே அதை நிலக்கடலையை எண்ணெய் எடுத்தோம்னா நல்லா இருக்குமே, கடல் எண்ணெய் நம்ம சுத்தமாக எடுத்தோம்னா நமக்கு நல்ல வியாபாரம் ஆகுமே அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், செக்கு வாங்கணும், மாடு வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. நம்ம அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து, நீங்கள் பாருங்கள் எல்லாரும் நிலக்கடலை பயிரிடுறோம், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த செக்கு மாடுக்கு நீங்களாம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் நான் எண்ணெயை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. வாங்கி செக்கு வாங்கிடுறாரு, தன்னுடைய மாடுகளையும் வாங்கிட்டாரு. இதில் என்ன இது வேடிக்கைனா, இப்போல்லாம் வீட்லேயே நீங்கள் அரைச்சிக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு, புரிஞ்சுதா? அதான் நீ காமிச்சாங்க, நம்ம ஒன்று வாங்கி வைக்கலாமேன்னு நினச்சேன். அதே போல் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, ஓஹோன்னு இருந்தார். மகன் சென்னை ஊருக்கு வந்தாங்க. வந்தோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா, இந்த எப்பவுமே நமக்கே என்ன தெரியாது, நிறையா பேருக்கு எப்படி நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க, கடலெண்ணெய் எடுக்கிறாங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்காது. நான் சின்ன வயசில் செக்கில் போய் நல்லெண்ணெய் எப்படி எடுக்காங்கன்னு பார்த்து அந்த எள்ளு புண்டாக்கு வாங்கி நான் சாப்பிட்றேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. எள்ளு, அதுக்கப்புறம் கருப்பட்டிலாம் போட்டு பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும் எண்ணெய். அந்த எண்ணெய் எனக்கு இப்போ கூட கிடைச்சிருக்கு, ரொம்ப அதிசயமாக கிடச்சி. இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் நான் அந்த எண்ணெயை சாப்பிட்றேன், நல்லெண்ணெய், சூப்பராக நல்லெண்ணெய். அப்புறம் என்ன ஆச்சுன்னா மகன்காரன் வந்தான், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அப்பா அவங்களுக்குலாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா மாடலாம் அப்படின்னு கேட்டான். அவங்களுக்கு தண்ணி வைக்கிற நேரம்லாம் இருக்குப்பா, டைம் சரியாக இருக்குது, அதுகளுக்கு நேரம் இப்போ கிடையாது, அவங்களுக்குலாம் தீனி போடணும், தண்ணி வைக்கணும், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க கூட டைமில் தான் சாப்பிட்றாங்கன்னு மறந்துடாதீங்க. அவங்களுக்கு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சரி நீ வாப்பா நம்ம உள்ள போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அப்போ யாருமே இங்கே இல்லையே, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறார். உள்ளே போய் உட்கார்ந்தோடனே அவன் கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சுட்டேன். உடனே என்னப்பா யோசிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைப்பா நம்ம வாட்டு வந்துட்டேன், அந்த மாடு எதுவும் நின்றாதாப்பா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நிற்காதியா, அது கழுத்தை மணி கட்டி இருக்கோம்ல, அது சுற்றுறது நமக்கு இங்கே கேட்கும், நின்னா நமக்கு தெரியும் அப்படின்னாரு. இல்லைப்பா அந்த மாடுகள் நின்றுக்கிட்டே இப்படி தலையை மட்டும் அந்த மணி சட்டை வரத்தானே செய்யணும். அவங்க அம்மா சாப்பாடு போட்டிருந்தவங்களுக்கு கடுப்பு ஏறி போயிடும். என்ன அவ்வளோ நேரம் இவனும் அவன் கேட்ட முட்டாத்தனமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தான். ஏன்னா வாழ்க்கை புரியாதனால இந்த பையன் அப்படி கேட்டான். அப்போ அந்த அம்மாவை சொன்னான், இந்த பாப்பா அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் அந்த மாடுகளை உங்கள் அப்பா பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன், காலேஜில் படிக்க வைக்கிறேன். இல்லாட்டா நீ ஒன்றை மாதிரி அதுகளையும் சென்னைக்கு அனுப்பி பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சுருந்தா அதுகளுக்கு இந்த புத்தியெல்லாம் வரும், புரிஞ்சிச்சா? அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே யோசனையாக இருக்கணும். அது என்னங்கிறது நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புரிஞ்சா?
நம்ம வந்து இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பாதுகாப்புக்கு ஒன்று வேணும்னா அந்த பாதுகாப்பு என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் அவைலபிளா இருக்குங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அதுக்கு சொல்றேன் கண்ணுங்களா, இது பாதுகாத்துருமா, அந்த பெல்லு கட்டியிருக்க மணி வந்து நம்ம காமிச்சு கொடுத்துருமான்னு கேட்டுட்டே இருந்தா அது அர்த்தம் இல்லை. அந்த மாடுகளுக்கு அதை கட்டினா அது சட்டத்துக்கு பாதியே அதை பார்த்து சுற்றிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு யானையை கட்டி போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், சின்ன வயசுல ஒரு இதை வச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு கயிறை வச்சு கட்டி போட்டுருப்பாங்க. அந்த கயிறை இழுத்தோன்னே அது முடியாது. குட்டி யானை இருக்குல்ல, குட்டி யானை அதை பண்ண உடனே அது வந்து அதனால அது இழுக்க முடியாது. ஓ நம்ம இதுக்கு மேலே போக முடியாத குழக்க அப்படி இருக்கும். பெரிய யானை ஒரு சங்கிலியை போட்டு கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த சங்கிலி அக்கிறதுக்கு அதுக்கு இந்த நொடி கூட தேவையில்லை. ஆனால் அதை அப்படி செய்யாது, ஏன்னா பிரெயின் டியூன்டு. ஓ நம்மளால இது முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் சக்ஸஸும் சரி. நம்மளால முடியாது நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே முடியாது. எல்லாம் தப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுமா, இதை போட்ட உடனே நமக்கு என்ன பாதுகாப்பு படிச்சிருமா அப்படின்னா அப்படித்தான் அதான். அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்புக்குங்கிறது என்னன்னா, அதை நம்ம நினைச்சோம்னா பாதுகாப்பு, அவ்வளவுதான். நம்ம வண்டியில போறீங்க, கார்ல போறீங்க, பாதுகாப்பா போடணும். இதுல போனாலும் பாதுகாப்புன்னு ஒன்று உங்களுக்கு வேணும். புரிஞ்சா கண்ணுங்களா, இத்தனை அதாவது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் கிளியரா இருந்தா போறோம். அட்டி 140 160 போகும் கார். அப்படி போகாதீங்க. நிதானம் பரம ஔஷதம் எங்க அம்மா சொல்லுவாங்க. நிதானம்ங்கிற தானம் இருந்தால் தான் வாழ்க்கையை முன்னேற முடியும். நிதானம் ரொம்ப அவசியம். என்னன்னா உங்களால் நான் காரில் ஏறினா மேக்ஸிமம் 120 மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எங்கள் பாலன் ஒருத்தர் இருக்காரு, அவளை அவர் என்ன போட்டாலும் அவர் லெவலுக்கு மேலே போகவே மாட்டார். அதனால் சேஃபாக நிம்மதியாக போயிட்டு இருக்கலாம். இல்லை அதுக்காக வந்து அடுத்த வந்து சார் அது ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். அப்படிலாம் வராது. ஏன்னா ப்ரொடெக்ஷன் போடுவோம் நாங்கள். ரேக்கி படித்தவங்கல்ல ப்ரொடெக்ஷன் இருக்காங்க. ரேக்கியில் இருக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு மந்திரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது எப்படி அந்த மந்திரம் நம்ம ஆறாவச்சத்தி போட்டுக்கணுங்களுக்கு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் ரேக்கியில் வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம வியாதிகளுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளோதான் வந்து வியாதியை சரிபடுறதுக்கு ரேக்கி கொடுத்தாலும் நமக்கு அந்த வியாதிகள் வராது. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஒன்று அந்த ரேக்கியில் போட்டுக்கிறோம். அதனால நமக்கு அது பரவாதுங்கிற அர்த்தம். புரிஞ்சா? எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்போ கொடுத்துருப்போம் இல்லையா, யாருக்கு வந்து அப்போ ஒவ்வொரு வேலை அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து எனக்கு இது யாரு வி கான் சர்வை அந்த மாதிரி தான். அப்போ இப்போ வந்து என்னன்னா, ஸ்டோர் நம்ம வந்து நிறைய பிரேஸ்லெட் பற்றி பேசிட்டு இருக்கோம். எனர்ஜினஸ்ல பிரேஸ்லெட் இருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. அது என்ன, அதாவது பாதுகாப்புக்கு அது என்னென்ன இருக்குது அப்படின்னா, புத்தா இருக்காது. புத்தா வந்து என்னது, நம்ம அமைதிப்படுத்துறதுக்கு, நம்மளை ஒரு நிதானத்தில் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அமித்தியஸ். அமித்தியஸ் வந்து இட்ஸ் ஆக்டிங் ஆன் த பிரெயின். நம்மளை வந்து பிரெயினை வந்து மனசையும் அதே ஒரு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தான் அமித்தியஸ். அதனால படிக்கிற பிள்ளைக்கு அமித்தியஸ் கொடுங்க அப்படிங்கிறது. அமித்தியஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டோன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ருத்ராட்சா இருக்கு. ருத்ராட்சா கேட்கவே வேண்டாம், ஆளினால் நான் சமையது அதை போட்டால் போதும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் ருத்ராட்சா போட்டுக்க முடியாது இல்லை, எல்லாரும் வந்து ருத்ராட்சா போட முடியாது. இது ஒரு இது போட்டுக்கிறதுனால அது பெருசாக தெரியவும் போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்னென்னா ஜாஸ்பர் அப்படிங்கிறது. இந்த ஜாஸ்பரும் ஃபார் கம்ப்ளீட்லி ஃபார் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு, இன்னொன்று குழந்தை பேருக்கு நல்ல வாழ்க்கைக்கு ஜாஸ்பர். அது வந்து பேசிக் சக்கரா பண்ணுறதுனால, பேசிக் சக்கரா கட்டுறதுனால நமக்கு அப்படி இருக்கிறதுக்கு ஜாஸ்பர். புரிஞ்சிச்சா? அடுத்தது வந்து பிளாக் டூர்மலின். பாதுகாப்புன்னா அது பிளாக் டூர்மலினில் போயிடணும். சூப்பர் 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 பிளாக் டூர்மலின். பிளாக் டூர்மலின் வந்து அவ்வளோ நல்லது இல்லை. அந்த மாதிரி இருப்ப இந்த சேஃப்டிங்கிறது நம்ம காரில் போகிறதுக்கு மட்டும் சேஃப்டி இல்லை, ட்ரெயினில் போகிறதுக்கு அந்த மாதிரி நம்ம டூர் போகிறதுக்கு மட்டுமே கிடையாது. நம்ம பயணங்கள் பயக்கிறது மட்டுமே வந்து சேஃப்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேச்சு அதுலேயே சேஃபாக இருக்கணும். வேண்டாத வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா பம்பள மாட்டுவீங்க, உண்டா இல்லையா? வேண்டாத வார்த்தையில் பேசாத இருக்க வரைக்கும் சொல்லாத சொல்லுக்கு வெளியேதும் இல்லைன்னாங்க. நம்ம சொல்லாத சொல்லுக்கு வெளியே கிடையாது. புரிஞ்சா கண்ணுங்களா? பேச்சில் நிதானம் வேணும், பேச்சிலேயே வந்து பாதுகாப்பு வேணும். உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லையும் பாதுகாப்பு இருக்கணும், உங்கள் செய்கையில் பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்புங்கிறது ஒரு வழியில் முடியறதில்ல. அது உங்கள் ஃப்ரம் த பர்த் டு த டெத் யூ ஷுட் ஹேவ் தட் மோட்டிவ் வரணும். இல்லை பாதுகாப்பாக இருக்க தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? பாதுகாப்பாக பிள்ளைகள் நம்ம வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், பிள்ளைகள் தவழ்கிற பிள்ளைகளோ இருக்க பிள்ளை பக்கத்துலையோ சேஃப்டி பின்னா வைக்கக்கூடாது. ஏன் நாங்கள் டாக்டர், ஒரு பிள்ளை திறந்து வச்ச சேஃப்டியாக முடிஞ்சிருச்சு, மூடி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, எங்கேயாவது எடுத்துக்கலாம். திறந்து முடிச்சுட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வராங்க, என்ன பண்ணனே தெரியாது. அந்த மாதிரிலாம் கேஸ் பார்த்துருக்கோம் நாங்கள். புரிஞ்சா கண்ணுங்களா? பட்டக்குன்னு எடுத்து பெரிய விஷயம் அது. புரிஞ்சுதா? எப்பவுமே குழந்தைகள், சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அது வாயில தூக்கி போடுற மாதிரி எதையும் வைக்காதீங்க. பி கேர்ஃபுல். பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்குது கண்ணுங்களா. அதுக்கு அது நடப்பழகுதா, ஜாக்கிரதையா இருங்க. டமால் வந்து மண்டையை உடச்சுக்கணும். தேவையா பார்த்து பண்ணுங்க மக்களே. நம்ம எல்லாரும் எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி
சின்னங்கள்லாம் கொடுக்குறோம். இது எனர்ஜி நெஸ்ட்ல இருக்குதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். புரிஞ்சாக்கணுங்களா? இந்த மாலை என்ன அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரு காரணத்தோடு போடுறேன். திஸ் இஸ் கால் ரூட்டிலேட்டட் குவார்ட்ஸ் அப்படிம்பாங்க. ரூட்டிலேட்டட் குவார்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுங்களா நம்ம பூமியில் இருக்கு, அடியில் இருக்கும்ல பூமிக்கல்ல, ரொம்ப வருஷமா இருக்குல்ல. அப்போ இந்த செடி கொடியெல்லாம் அதில் வர்றப்ப என்ன பண்ணோம், இது அட் ஒன் டைம்ல வந்து இது சாலிடிஃபை ஆகி அது ஸ்டோனா மாறும்ல. அப்போ அந்த செடி கொடி போய் உள்ளே போய் மாட்டிக்கணும். அப்படி மாட்டிக்க உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த அங்கே கோல்டு இது மாதிரிலாம் கம்பிலாம் அதில் போயிருக்கும், காப்பர் கம்பிலாம் அதில் போயிருக்கும், எப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் எல்லாமே. கோல்டு ரூட்டிலேட்டட், காப்பர் ரூட்டிலேட்டட், அப்புறம் வந்து கிரீன் வந்து ஃபர்ன் மாதிரி இருக்கும் அந்த செடி, அதோடைய ரூட்டிலேட்டட் அது. அப்புறம் மாஸ்டர் கேட் அப்படிம்பாங்க. மாஸ்டர் கேட் அந்த அதில் வந்து என்னன்னா செடியே வந்து அதுக்குள்ளே இருக்கும், அதோடைய அந்த இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இது ரூட்டிலேட்டட். இது என்ன ரூட்டிலேட்டட் அப்படின்னா, அதே பாதுகாப்பு உரிய பிளாக் டூர்மலின் ரூட்டிலேட்டட் இது குவார்ட்ஸ். பிளாக் டூர்மலின் தான் நிறைய பிளாக் டூர்மலின் ரூட்டிலேட்டட் இருக்கும். இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி டு கெட் இட். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. டூர்மலின் ரூட்டிலேட்டட் குவார்ட்ஸு, அதுக்கப்புறம் எல்லா குவார்ட்ஸில் ரூட்டிலேட்டட் வந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். பட் ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? ஓகே. ஒரு கல் வச்சிருந்தேன் கல்லுங்களா, அப்படி இருந்துச்சு அந்த கல். அது கூட நடுவில் தண்ணி இருந்துச்சு. அது உலகமாக பிரசித்தம் அந்த மாதிரி அந்த வாட்டர் இருக்கிறது. கொஞ்ச நாள் அந்த தண்ணி மறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி புரிஞ்சுச்சா? நிறைய விஷயங்கள் நீங்கள் சோனை பற்றி உள்ள ஆராய அழகாக இருக்கும் கண்ணுங்களா. ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல். மை லவ். பிடிச்சிருக்கேன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.